இப்போ நம்ம ஃபோர்த் கொஷின் போகலாம். வாட் இஸ் S3 in AWS and what are the its key features? ஓகே, ஸோ இப்போ ஏன் வந்து S3 அப்படின்னு நம்ம இதை கால் பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ், அதனால தான் நம்ம S3 அப்படின்னு இதை கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஸ்டோரேஜ். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இட் மே பி அ வீடியோ, ஆடியோ, கோட் ஆர் எல்ஸ் யூ கேன் ஸ்டோர் எனிதிங் தட் யூ வாண்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்களன்னா எனி டைம் தட் யூ கேன் ரிட்ரைவ் தட் டேட்டா ஃப்ரம் தட். ஓகே, நீங்கள் அப்லோட் பண்ணலாம், எப்போ வேணாலும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து S3. ஓகே, சிம்பிளாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை எப்போ வேணாலும் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, unlimited data storage. Okay, so you don't need to be like, you can have a limit on that. You can store unlimited data so over there. அண்ட் இதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.99%. ஓகே, அண்ட் செக்யூரிட்டி as well as நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா IAM பாலிசி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பக்கெட் பாலிசி, S3 access point அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா S3 ஸ்டாண்டர்ட் மட்டும் கொஞ்சம் காஸ்ட். ஸோ வென் இது காஸ்ட் அப்படின்னு சொல்ல, அண்ட் புட் அண்ட் கேட் ஆப்ரேஷன் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து தான் நீங்கள் வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வரும். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட் இஸ் லைக் எ லிட்டில் பிட் அமௌண்ட், பட் ஸ்டாண்டர்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் டயர் ஆர்எல்ஸ் லைக் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் மோட் லைக் அப்படி போயிடலாம். ஏன்னா இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்னால் நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண சொல்ல அதை எப்போ ரிட்ரைவ் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெர்ஷனிங் கண்ட்ரோல் அண்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜர். லைக் லைஃப் சைக்கிள் மேனேஜர் அப்படின்னா, ஒரு டேட்டா நீங்கள் போகிற டேட்டா வந்து ஒரு 30 days தான் உங்களுக்கு வந்து அது இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் நீட் த டேட்டா அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த பக்கெட்டில் இருக்க அந்த பர்டிகுலர் பாத்தில் இருக்க அந்த டேட்டா வந்து எனக்கு ஒரு 30 days மட்டும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது டெலீட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு S3 பக்கெட்டில் வருது அப்படின்னா அதை வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் மெனி மோர் ஃபீச்சர்ஸ் தே ஹவ் கிவன். அண்ட் ஒன் சிம்பிள் ஃபீச்சர்ஸ் லைக் அ குளோபல் ஆக்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை வந்து அதில் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு இமேஜ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இமேஜ் இருக்குது. அந்த 10 இமேஜ் வந்து வேர்ல்டு வைடாக பீப்புள் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. பட் இஃப் சம் பீப்புள் ஆர் டெல்லிங் லைக் இட்ஸ் டேக்கிங் டைம் டு லோட் தட் இமேஜஸ் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல வந்து க்ளவுட் ஃப்ரண்ட்டு வந்து யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே போல் வந்து க்ளவுட் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட் வில் கிவ் யூ தி லோ லேட்டன்சி. ஓகே, தி கண்டென்ட் வில் பி ஷேர்ட் அக்ராஸ் the CDNs. Like CDNs is content delivery network, where the kind of the hub will be set up and it will be like a distributed across the regions wherever it is available. Okay, that's a thing that you can get it very quickly. Okay, நிறைய features இருக்கு, you can go and look around that. Thank you.